வாங்க சம்மந்தி, வாங்க வாங்க. வர வர. இதுதான் உங்க வீடா? ஆமா சம்மந்தி, இதுதான் எங்க வீடு. உட்காருங்க. ஆமா, பையன் என்ன படிச்சிருக்காங்க, என்ன வேலை செய்யறாங்க? இங்க பாருங்கம்மா, என் பையன் வந்துட்டு எம்காம் வரைக்கும் படிச்சிருக்கான். படிச்சுட்டு சொந்தமா பெங்களூர்ல ஒரு கம்பெனி வச்சு நடத்தின்னு இருக்கிறான். உங்களுக்கு இங்கே நிறைய நிலம் கிடக்குது. தென்னை மரம், வாழை மரம், பூந்தோட்டம்னு நிறைய வச்சுட்டு கிடக்குறோம். அது போக பெங்களூர்ல 3 மாடி வீடு கட்டி இருக்கிறோம். இது எல்லாமே என் பிள்ளைக்கு தான். சொத்து பத்திரம் நிறைய தாங்க இருக்குது. எனக்கு தகுந்த மாதிரி உங்க பொண்ணை கொடுத்தா போதும். என்ன, பெங்களூர்ல 3 மாடி வீடா? இவ்வளவு பெரிய இடத்த கட்டிமோனா நம்மள அவ மதிப்பாளா? இப்பவே மதிக்க மாட்டான். இவ அங்க போயிட்டா நம்மள மதிப்பாவா? சீண்டுவாளா? விடவே கூடாது, விடவே கூடாது. எப்படியாவது இதன் அடுத்து நிறுத்த வேண்டியதான். என்ன சம்மந்தியம்மா யோசிச்சு இருக்கிறீங்க? போய் பொண்ணை கூட்டிட்டு வாங்க. இதோ போய் கூட்டிட்டு வந்துடுறேன். போ சரோ, போயிட்டு பொண்ணை நல்லா அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு கூட்டிட்டு வா. கூட்டிட்டு தானே வரணும். இங்கே இருங்க, போய் கூட்டிட்டு வரேன். என்ன சொல்லலாம், கிளம்பியா? நான் கிளம்பிட்டேன் சித்தி. வாங்க சித்தி போலாம். எங்க போலாம்? நான் ஒண்டிதான் இந்த வேலையை செஞ்சுக்கின்னு சுத்தி ஓடியார கூட மர யாராச்சும் வேலை செஞ்சு இருந்தா தானே. நீ 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே கிளம்புறேன்னு வந்து உட்காந்துக்கினேன். அடுப்புல பாலை வச்சு தீஞ்சு போயிடுச்சு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. வரவங்களுக்கு எப்படி நான் டீ போட்டு கொடுப்பறது? என்ன சித்தி சொல்றீங்க? பால் தீஞ்சு போச்சா? ஆமா, உன்னை பார்க்க வரதுக்கு முன்னாடியே பாலே தீஞ்சு போச்சு. உன்னை கட்டிட்டு போனா என்னென்னலாம் ஆகுமோ தெரியல. சரி சரி, அழத விட்டுட்டு கடைக்கு போய் ஒரு பாக்கெட் பால் வாங்கிட்டு வா. எப்படி சித்தி போறது? நான் கிளம்பி நின்னுட்டு இருக்கேனே. அதுக்கு வேற யார் போய் வாங்கிட்டு வருவாங்க? நான் போய் வாங்கிட்டு வரணுமா? உன்னை யாரும் இங்க வரல. நீ போய் பொறிமா வாங்கிக்கணும். நீ வா. சரிங்க சித்தி, நானே போயிட்டு வந்துடுறேன். சரி, நீ பின்வாசல் வழியே போயிட்டு வந்துரு. முன்வாசல் வழி போனேன்னா ஒருவேளை அவங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வருவாங்கல்ல. நீ பின்வாசல் வழியே நீ போ. சரிங்க சித்தி. எப்படியே இவ்வளவு விரட்டியாச்சு. இவ்வளவு பெரிய வாழ்க்கை இவளுக்கு அமைய நான் விடுவேனா? இவ எங்க போனான்னு தெரியல. ஏ பானு, பானு, என்னம்மா ஏன் இப்ப கத்திட்டு கிடக்கீங்க? ஏ பானு, நான் பெத்த மவளே, இந்த புடவையை கட்டிட்டு சீக்கிரம் என் கூட வா. இந்த புடவை எனக்கு எதுக்குமா? அவ்வளவுதானே பொண்ணு பார்க்க வராங்க. நான் ஏன் இதை கட்டணும்? நம்ம சொல்றதை விட்டுட்டு எல்லா கேள்வியும் நீ கேப்ப. ஒழுங்கா இதை கட்டிக்கின்னு என் கூட வா. அம்மா உன் நல்லதுக்கு தானமா சொல்லுவேன். சீக்கிரமா இதை கட்டிக்கிட்டு என் கூட வா. சரி கூடு, இல்லன்னா கேட்கவா போற? கட்டிட்டேன். எப்படிமா இருக்கு? சூப்பரா இருக்குது. என் பொண்ணா அழகா, அவ்வளவு அழகா இருக்கிற தெரியுமா? சரி சரி, வா என் கூட வெளியில. மா, என்ன ஏமா வெளியில கூப்பிடுற? அவ எங்க? அவளை கூப்பிட்டுன்னு போங்க. ஏய், சும்மா என்கிட்ட பேசாதடி. இந்த காஃபி தட்டை புடி, அங்க எடுத்துன்னு போயிட்டு எல்லாருக்கும் கொடு. இந்த மூலையில அம்மாவுக்கு என்னதான் ஆச்சோ? பொண்ணு வந்தாச்சு. இதுதான் பொண்ணு. சரோ, என்ன பண்ணிருக்க? ஸ்டெல்லா எங்க? எதுக்கு பானு கூட்டி வந்து நிறுத்துக்கிற? ஏங்க, ஸ்டெல்லாவை காணாங்க. என்ன, ஸ்டெல்லாவை காணாமா? ஆமாங்க, நானும் சுத்தி தேடி பார்த்துட்டு அவ எங்கேயுமே காணோம். எங்கேயாச்சும் பாத்ரூம் போயிருக்க போறா. நல்லா தேடி பத்தியா? சுத்தி பத்தி ஏங்க, நான் எல்லா இடத்தையும் தேடி பார்த்துட்டுங்க, காணவே காணோம். சரி, வந்தவங்க ஏதாவது நினைச்சுக்குவாங்களேன்னு சொல்லிட்டு நான் பானை கூட்டி வந்து நிறுத்திருக்கேன். என்ன பொண்ணு கூட்டி வந்து நிறுத்திட்டு நீங்க மட்டும் 2 பேரும் பேசிட்டு இருக்கீங்க? இப்படி திரும்பி பேசுனீங்கன்னா நாங்களே கேட்போம்ல. ஏங்க, அவங்க போற வரைக்கும் நம்ம எதுவும் பேச தேவையில்ல. பானே பொண்ணுன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். குடும்பமான போவோன்றதுனால தான் நான் இந்த முடிவு எடுத்தேன். அதுக்கே மூஞ்சாலாம் 2 பேருக்குமே ஒரு மாதிரி இருக்குது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல சம்மந்தி, நல்லா தான் இருக்கும். பொண்ணு எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்க. எங்களுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. மாப்பிள்ளை கிட்ட கேட்டு சொல்லுங்க, பொண்ணு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லிட்டு. என்ன சின்ன தர, பொண்ணு பிடிச்சிருக்கா? ஏமா, என்னமா நீங்க இப்படி எடுத்தாந்து நிக்க வச்சுக்கிறீங்க? அது பொண்ணு மாதிரியா இருக்குது? பண்ணு மாதிரி இருக்குது. ஏமா, அந்த பொண்ணே எனக்கு பிடிக்கலமா. அவளுக்கு என்னடா கொஞ்சம் நல்லா தானே இருக்கா? அவளையே பிடிக்கலன்னு சொல்ற? என்னப்பா, அந்த பொண்ணு நல்லாதான் இருக்கு பாரு. அழகா இருக்குது, பூத மாதிரி. என்ன அங்கேயே திரும்பி பேசிட்டு இருக்கீங்க? இந்த பக்கம் திரும்பி சொல்லுங்க. எங்களுக்கு பொண்ணெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குது. அப்படியா? பொண்ணு பிடிச்சிருக்குங்களா? நீங்க தான் சொல்றீங்க, மாப்பிள்ளை எதுவும் சொல்லலையே. மாப்பிள்ளை வெக்கப்படுறாரு. அவர் சொல்றதுக்கு வெக்கப்படுறாரு. அதான் என்கிட்ட சொல்ல சொன்னாரு. எங்களுக்கு மாப்பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க வீட்டுல போயிட்டு எல்லாத்தையும் கலந்து பேசிட்டு எங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க. நீ அப்புறம் பாத்துக்கலாம் எல்லாமே. அப்ப சரிங்க, நாங்க கிளம்புறோம். சரிங்க சம்மந்தி, போயிட்டு வாங்க. என்னாச்சு பானு? ஸ்டெல்லா எங்க? எதுக்கு நீ கிளம்பி வந்திருக்க? தெரியலப்பா எனக்கு. நான் சும்மா தான் ரூம்ல உட்காந்துட்டு இருந்தேன். அம்மா தான் கிளம்பி வந்து நிக்க சொன்னாங்க, அதான் வந்தேன். சரி, நீ உள்ள போ பானு. அப்பா, ஸ்டெல்லா, என்கிட்ட பேசாத. இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? அப்பா, நான் கடைக்கு பால் வாங்கிட்டு வர போயிட்டு இருந்தேன்பா. பால் எல்லாமே தீஞ்சு போச்சு. அதான் நான் போய் மறுபடியும் காஃபி போடுறதுக்கு பால் வாங்கிட்டு வர போயிருந்தேன். ஏன் நீ தான் போகணுமா? வேற யாரும் போக கூடாதா? போகும்போது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனியா நீ? அப்பா, நான் சொல்லிட்டு தம்பா போனேன். என்ன ஸ்டெல்லா சொல்லிட்டு போன நீ? ஏங்க விடுங்க, முன்னாடியே நான் சொல்லியிருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது. அப்பாவை நம்ப வச்சு ஏமாத்திட்டுல? இல்லப்பா, அப்படிலாம் எதுவும் இல்ல. ஏங்க விடுங்க. ஸ்டெல்லா, நீ உள்ள போ. அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். இல்ல சரோ, நான் ஸ்டெல்லா மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தேன். அவ இது மாதிரி பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பாக்கல. சரி விடுங்க, அதே போட்டு குழப்பிக்காதீங்க. நடக்க வேண்டியது நடந்து போச்சு. ஸ்டெல்லாவுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையோ? அதான் இது மாதிரி எல்லாம் பண்ணிருக்காளோ? அப்பாடா, எப்படியே இந்த ஆளை ஏமாத்தி நம்ப வச்சாச்சு. பானை எப்படியாவது அந்த வீட்டுக்கு மருமகள் ஆக்கிடணும். ரொம்ப வசதியானவங்க. சே, என்ன பண்ணுவேன் நான்? சின்னத்துறையை பார்த்து யாருன்னே தெரியாத மாதிரி போயிட்டான். இப்படிலாம் நடக்குன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நாம ஒண்ணு நினைச்சது அது ஒண்ணு நடக்குது. அட்லீஸ்ட் நம்ம பார்க்காம இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்து யாரோ மாதிரி பேசாத வந்ததுதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. சின்ன பொண்ணு
என்னடி வசந்தி, என்னன்னு சொல்லு. ஏய் உன் அம்மா இங்க எங்கன்னா இருக்காளாடி? அப்ப நான் வந்தனா என்கிட்ட சண்டை மாட்டி திரிவாங்க, சொல்லுடி. இல்லடி, அவங்க எங்கேயோ வெளியில போயிருக்காங்க. அப்பாடா, உன்னை பாக்குறதுக்கு மறைஞ்சு மறைஞ்சு வரதா இருக்குது. என்னடி அழுவுற மாதிரி இருக்கு? ஆமாண்டி, அழுதுட்டு தான் இருக்கேன். நேத்து தான் அந்த மாதிரி நினைச்சது இல்ல, சின்னத்துறை என்ன பார்த்துட்டு யாருன்னே தெரியாத மாதிரி போயாச்சு. அதை நினைக்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏய், அதை நினைச்சு அழுதுட்டு கிடக்க. உனக்கும் தான் தெரியல, சின்ன வயசுல பார்த்தது இப்ப 2 பேருக்குமே ஞாபகம் இல்லல்ல. அது எப்படிடி எனக்கு ஞாபகம் இருக்காத போகும்? முகஜாடை ஏதோ ஒரு மாதிரி மாறி இருக்கு, அதான் எனக்கு சந்தேகம் கூட வரவே இல்லை. சரி சின்ன பொண்ணு, இதுதான் உனக்கு பிரச்சனையா? வீடு நாம் தான் இருக்கிறேன்ல, பாத்துக்கிறேன். எல்லாத்தையும் எப்படி மாத்தணுமோ அப்படி மாத்தி சின்னதுரையும் முன்னாடி எடுத்து நிறுத்துறேன். ஃப்ரீயா இருடி, எல்லாமே ஒரே டைமா முழுகி போட்ட மாதிரில இருக்கிற. எப்படிடி என்னால ஃப்ரீயா இருக்க முடியும்? இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் எனக்கு நம்பிக்கையே இல்லை. சின்ன பொண்ணு, உங்க அப்பா கிட்ட அவங்க வந்து தானே ஆகணும். எப்படியும் அவங்க வயலுக்கு வருவாங்கல்ல, அப்ப வந்து எப்படியாவது சின்னத்தோர்கிட்ட நம்ம பேசிட வேண்டியதான். பேசிடலாம், ஆனா நீங்க யாருனே தெரியாதுன்னு சொல்லிட்டா என்ன பண்றது? நீ நினைச்சுன்னு இருக்கிற மாதிரி அவங்களும் நினைச்சுட்டு இருக்கலாம்ல. உன்னை ஆளு அடையாளம் தெரியாததான் பேசாம போயிட்டு இருக்கலாம்ல. அப்படியா சொல்ற? ஆமாண்டி, நீ கொஞ்சம் குழந்தை பொண்ணு மாதிரி அழறத நிறுத்து. சரிடி வசந்தி, உன்னை பார்த்தா தான் எனக்கு கொஞ்சம் தெம்பா இருக்கு. சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு, ஐயோ, உன் அம்மா வந்துட்டாடியா? என்ன போய் மறைஞ்சுக்கிறேன். கேட்டா இல்லன்னு சொல்லு. சின்ன பொண்ணு, உன்னை எவ்வளவு நேரம் கூட்டு கிடக்குறேன். யாருக்கிட்டயும் பேசுங்கிற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. யார் அது? இல்லம்மா, இங்க யாரும் கிடையாது. நான் தான் சும்மா நின்று கிடக்குறேன்னு சொல்லிட்டு பாட்டு பாடிட்டு இருந்தேன். என்ன பாட்டு பாடுனியா? போ, உனக்கு நேத்துலது ஒரே பைத்தியம் முடிச்சிச்சு போல. சரி அந்த வசதி வரலல்ல, அவகிட்ட வந்தா அவகிட்ட பேசாத. அவளாலதான் உனக்கு நேத்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. இல்லம்மா, அவளை நான் நேத்துல இருந்து பார்க்கவே இல்லை. நீ என்ன எங்க சத்தம்? என்ன ஏதோ உடையிற மாதிரி இது? எதனா பூனையா இருக்குமா? பூனை தான் எதனா போட்டு உருட்டும், வேற என்ன இருக்க போகுது? இந்த பூனை தொல்லை வர வர தாங்க முடியல. எதையாவது வாங்கியாந்து வச்சுதான் இந்த பூனையை முதல் தீத்து கட்டணும். இன்னைக்கு இந்த பூனைக்கு குடுக்க போற உதய மட்டும் பாரு. எப்ப பார்த்தாலும் போட்டு எதையாவது உருட்டிக்கிட்டே இருக்குது. அந்த பூனை அடிக்க இந்த கட்டை தான் கரெக்டா இருக்கும். ஏமா வேணாமா, அந்த பூனை பாவம், விட்டுருங்கம்மா. வேணாமா. சின்ன பொண்ணு, இன்னைக்கு அந்த பூனை வாங்க போற உதய மட்டும் பாரு. என்ன தைரியம் தான் என் வீட்லயே வந்து நீ இங்கேயே உருட்டுவ? யாரு வீட்டுல வந்து உருட்டுன்னு உருட்டுற? இந்தா வாங்கிக்க. ஐயோ சின்ன பொண்ணு, காப்பாத்து, அடி தாங்க முடியலடி. ஐயோ, இவ வேற உதவ எங்க எடுக்கிறாளே, நம்பிக்கிட்ட வந்தேன்னு தெரிஞ்சா நம்மள வேற மாத்திருமே. என்ன இது பூனைன்னா மனுஷன் சத்தம் கேக்குது? ஐயோ எம்மா, அடின்னு வெளுத்து புட்டாலே. ஏண்டி வசந்தி, நீயா? அட கடவுளே, நேரா நின்று இருந்தாலும் இந்த உதவ வாங்கியிருக்க முடியாது. போய் அங்க மறைஞ்சதுக்கு இவ்வளோ அடி தேவைதான். ஏ வசந்தி, நான் உன்ன இந்த பக்கம் வராதன்னு சொன்னேன். பூனையா இருக்கும் 4 அடியில நிறுத்தின. நீ யாருக்குன்னு தெரிஞ்சிருந்தா இன்னும் 4 சேர்த்து போட்டிருப்ப. அடி பாவிங்களா. என்ன சொல்லி ஏன் உட்காந்து அழுதுட்டு கிடக்க? ஏன் மாவளே உட்காந்து அழுதுட்டு கிடக்க? என்ன பிரச்சனை? அம்மா, எனக்கு மாப்பிள்ளைய பிடிக்கலம்மா. எனக்கு சின்னதோர மாமாவை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்டி இப்ப சொன்னா நான் என்ன பண்ணுவேன்? அன்னைக்கு வந்தாங்களே அப்பவே சொல்ல வேண்டானே. ப்ளீஸ்மா, எனக்கு இவங்கள பிடிக்கவே இல்லை. எனக்கு சின்னதோர மாமாவை தான் பிடிச்சிருக்கு. இப்ப வந்து சொன்னா நான் என்ன பண்றது சொல்லு? கருப்பு, வாங்க. கருப்பு, என்ன 2 பேரும் பேசிட்டு இருக்கீங்க? மாப்பிள்ளை வீட்டை சம்மந்தம் சொல்லிட்டாங்க. நிச்சயம் எப்ப வச்சுக்குதுன்னு கேக்குறாங்க. என்ன சொல்லிட்டு சொல்லு. இப்ப என்ன பண்றது? இவ வேற பிடிக்கலன்னு சொல்றாளே. சரி, எதையாவது பண்ணுவோம். பேரு ஊரெல்லாம் அப்படியே படிச்சு சொல்லிடு. ஹாய் சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலை எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு பாருங்க. உங்களுக்கு நிறைய நான் வீடியோ போடுறேன். ஹாய் ரீகன், ஹாய் ராஜி தூத்துக்குடியில இருந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க. ஹாய் அண்ணம்மா, ஹாய் பாலியலட்சுமி மணப்பதில இருந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க. ஹாய் பவித்ரா, ஹாய் பிரியா, ஹாய் ஹேமலதா, ஹாய் லிங்க விக்னேஷ் திருநெல்வேலியில இருந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க. ஹாய் பெர்லின், ஹாய் மகிஷாலினி மதுரையில இருந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க. ஹாய் புவனா, ஹாய் ஸ்ரீநிதி வேதாரண்யம்ல இருந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க. ஹாய் காமேஷ், ஹாய் கோபி சென்னையில இருந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க. ஹாய் சரவணன் வேலூர்ல இருந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க. ஹாய் தங்கராஜ் செங்கனம்ல இருந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க. ஹாய் அச்சய் திருவண்ணாமலையில இருந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க. ஹாய் தங்கசாமி, ஹாய் சங்கீதா அனுமர்ந்தம் ஊத்தங்கரையில இருந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க. எங்களுக்கு கமெண்ட் பண்ணவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. உங்களுக்கு இதே மாதிரி உங்க ஊரும் பேரு சொல்லணும்னா மறக்காம இங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காம நம்ம சின்ன பொண்ணு ட்ரீம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மக்களே. எல்லாருக்கும்